சமைச்சு முடிச்சாச்சு. அவங்க வரக்குள்ள வேலையை முடிச்சிட்டோம். அம்மா அம்மா நான் வந்துட்டேன் பாரு. ஏ மவனே, அளவு போல இருக்க முடி வெட்டவும் இப்பதான் நல்லா இருக்கு. ஏல மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு இருக்க, நல்லா தானே இருக்க, அழகா இருக்க. நீ எல்லாத்துக்கும் அண்ணன் சொல்ற மாதிரியே ஆடு. முத அவனுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணத்தை பண்ணி வை, அவன் மாமியார் வீட்டுக்கு போட்டும். ஆசை அதிகம் வச்சு அழக ஒழிச்சு வைக்கலாமா ஏ மாமா. திமிர பத்தியா இந்த கிழவிக்கு, நம்மளே முடி வெட்ட கூட்டிட்டு வந்தாங்கன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆசை அதிகம் வச்சு பாட்டு கேட்குதோ பாட்டு. ஏன் மொட்டை கிழவி, ஏன் என்னல கிழவி கிழவின்னு கூப்பிட்டு இருக்க? கிழவி கிழவின்னு கூப்பிட்டு என்ன முகரையை பேத்து விடுவேல? எத்தே இந்தாங்க தே, காப்பி காப்பி குடிங்க தே. குடிக்கிறேன் குடிக்கிறேன். உன் மவனை சொல்லி வையே, கிளவி கிளவின்னு இருக்கான், மோரையை பேத்துப்படுவேன் சொல்லி வையே. எத்தே அவனே சின்ன பையத்தே, அவன்கிட்ட நீங்க சரிக்கு சரியா போட்டி போட்டுட்டு இருக்கீங்க. அப்படிலாம் போட்டி போடாதீங்க தே, அவனே முடி வெட்டிட்டு வந்துட்டான்ற கடுப்புல இருக்கான். அப்பா ஃபோன் பண்ணாங்கம்மா, அப்பா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்களா, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேம்மா. சரியா விஜய், நீ போய் கூட்டிட்டு வந்துரு அப்பாவை. அம்மா அதே மண்டை நல்லா இருக்காமா, நான் கூட்டி போய் முடி வெட்டிட்டு வந்துட்டேம்மா. இப்படி இருக்கா, சரியான கோவத்துல இருக்கிற மாதிரி இருக்கா, என்ன பிரச்சனையா அவனுக்கு? ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே, அம்மா வேற போட்டு கொடுக்க போறா. போட்டு கொடுத்தானா இவன் நம்மள தூக்கி போட்டு மிதிப்பானே. அது ஒண்ணும் இல்லையா விஜய், நீ கூட்டி போய் முடி வெட்டிட்டு வந்துட்டியா, அந்த கோவத்துல பாட்டியோட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆஹா என்னடா பாட்டி கூட சண்டை போட்டுட்டு இருக்கியா? நீ பாட்டி அடிக்கடி மரியாதை இல்லாம பேசுற, இதுக்கே என்னைக்கு எந்த சமத்தையா வாங்க போறேன்னு தெரியல. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க, கேட்க மாட்டியாளா? அண்ணே அது ஒண்ணும் இல்லனே, அது வந்துனே தேடி எடுப்பான். இந்த பேச்சு எல்லாமே நம்ம கிட்ட மட்டும்தான், அவங்க அண்ணன் கிட்ட ஒண்ணு கூட செல்லுபடி ஆகாது. அப்படியே அண்ணனை பார்த்தோன்னே ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி பவ்யமா நடிச்சிருவான். அண்ணே நானும் வரேனே, அப்பாவை கூப்பிட. சரிம்மா பாப்பா வா போலாம். அப்ப நானும் வருவேன். ஏய்யா விஜய், ரெண்டு பேரையும் நீ கூட்டிட்டு போக முடியாதியா? பாப்பா மட்டும் கூட்டிட்டு போ, அஜய் வீட்டுல இருக்கட்டும். அவனே கூட்டு போறேன்னு சொன்னாலும் இந்த அம்மே நம்மளை விட மாட்டான். சோத்து முட்டை போறா, சோத்து முட்டை போனா நல்லா தின்னுட்டு வருவா. நம்மளும் போனா பண்டை வாங்கிட்டு அப்பா கூட்டு வரலான்னு பார்த்தா விட மாட்டாளே அம்மா. ஏன் என்னல பேடி எடுப்பான், கீழே குனிஞ்சு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க. கீழே குனிஞ்சு குனிஞ்சு அப்படியே போய் தலையில போய் முட்டிடாதல. ஏ கிழவி, உனக்கு என்ன பிரச்சனை? வாய் மூடிட்டு உன் வேலையை பார்த்துட்டு. அஜய்ண்ணா, நம்ம பாட்டி பெரியவங்கள, அவங்கள வந்து அப்படி மரியாதை இல்லாம பேசக்கூடாதுல. நம்ம ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, யாருக்குமே மரியாதை கொடுக்கணும் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. ஏ சோத்து முட்டை, உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு. ஏய் என்னல பாட்டிய போய் கிளவின்ற, பாப்பா சோத்து முட்டைன்ற, என்னல நீ இப்படிலாம் பேசுற? பள்ளிக்கூடத்துல இப்படிதான் நீ கத்துக்கிட்டு வரியா? உனக்கு ஸ்கூல்ல இப்படிதான் சொல்லி தராங்களா? அது வந்துனா ஸ்கூல்ல நல்லா தான் சொல்லி தராங்க. அது வந்துனா தேடி எடுப்பான். பள்ளிக்கூடத்துல போய் படிச்சா தானே இவனுக்கு மரியாதைனா என்னன்னு தெரியும். எம்மா டைம் ஆயிடுச்சுமா, நான் போய் அப்பா கூட்டு வரேன். அடுத்த போன் அடிச்சிட்டாங்கம்மா, அப்பா பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கம்மா. கிளம்புறேம்மா. சரியா விஜய், நீ கிளம்பியா? பாப்பா இருக்கட்டும் அஜய் இருக்கட்டும், ரெண்டு பேரையும் நீ கூட்டு போவேனா? நமக்கு எதிரி வெளியே எங்கேயுமே இல்ல, நம்ம வீட்டுக்குள்ள நம்ம அம்மையும் இந்த மொட்டை கிழவியும் தான் நமக்கு எதிரியே. அம்மா நான் போயிட்டு வரேம்மா. விஜய் பார்த்து போயா, வண்டியில கவனமா போகணும். சரிம்மா நான் பார்த்து போயிட்டு வரேம்மா. ஏய் பூமாரி, உனக்கு என்ன கண்ணுல தார் தாரியா தண்ணி ஊத்துது, என்னாச்சு? பூமாரி அழுக ஆரம்பிச்சிட்டியா? அழு, நீ எவ்வளவு நேரம் அழுகுறேன்னு நானும் பாக்குறேன்.